எல்லா அரசர்களுக்கும் எடுக்க மாட்டாங்க. எந்த அரசன் போர் நடக்கும் போது சண்டையில இறந்து போறாரோ அவருக்கு மட்டும்தான் பள்ளிப்படை இருக்கக்கூடிய வழக்கம். மற்ற அரசர்கள் யார்? அதனாலதான் பள்ளிப்படை நமக்கு இவரோட ராஜராஜாவுடைய பள்ளிப்படை நமக்கு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஒருவேளை அவர் போர்க்களத்தில் இறந்தாரா அப்படின்றதுக்கான சான்றுகள் நம்மகிட்ட இல்ல. அவர் ஒருவேளை போர்ல இருந்திருக்க வாய்ப்பு இல்லாம ஒரு காலம் வயதாகி இறந்து போயிருக்கலாம். அப்ப பள்ளிப்படை அப்படின்றது போரில் இறந்துபட்ட வீரர்களுக்காக மட்டும் எடுக்கிறது. நம்ம உதாரணத்துக்கு மேல்பாடியில ஒரு பள்ளிப்படை இருக்கு. யாரோட பள்ளிப்படை இருக்கு மேல்பாடியில? அரிஞ்சழிய சோழனுடைய அரிஞ்ச ஈஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க ஒரு பள்ளிப்படை இருக்கு இல்லையா? அதே மாதிரி இது ராஜேந்திரனுடைய பள்ளிப்படை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாலும் கூட அப்படி இல்ல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளிப்படை கோவில்கள்ல கல்வெட்டுகள் நிறைய இருக்காது. அதிகபட்சமா நீங்க மேல்பாடியில எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கல்வெட்டு என்னவோ இருக்கும். அதிகபட்சம் 1-2 கல்வெட்டுகள் மட்டும்தான். ஒரு கல்வெட்டு அதிகபட்சமா 2 கல்வெட்டு இப்படிதான் வந்து பள்ளிப்படை கோயில்கள்ல கல்வெட்டுகள் இருக்கும். ஏராளமான கல்வெட்டுகள்லாம் பள்ளிப்படையில இருக்காது. அப்ப இந்த கோயில்ல கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட